கரூரை பாருங்க, கரூர் வளரும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க? 8,23,000 கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராயக்கம். 44,000 கோடி டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி.ஆர். பாலுவோ ஜெகத் ரட்சகோ நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மார்க் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையில இருந்து வந்து திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. 1 லிட்டர் கல்லு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலமா பெயில் கிடைக்குமா? எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரியில 17 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார். அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கிறார். கரூரை பாருங்க, கரூர் வளரும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வரவேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு பக்கம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கிறார். நேற்று முன்னாடி போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன். 8,23,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க? 8,23,000 கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள். உங்க குழந்தை வந்து பேரனுக்கு பேரன் வந்துடும். 86 ஆண்டுகள் வேண்டும். 8,23,000 கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்னங்க ஐயா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கமிஷன் அடிக்கணும், அவன் கொள்ளையடிக்கணும், கடன் வாங்குவதால் கமிஷன் அடி. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 5 லட்சம் கோடியில கடன் வந்ததை 8,23,000 கோடி கொண்டு போய் நடத்தியிருக்கிறார். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடன். 44,000 கோடி டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம். இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், உறுதியாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பணமர சமங்கையா. 2 குழந்தை ஒரு வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க. எப்படி நம்புறீங்களோ 10 பணமரம் இருந்தா அந்த வருமானம் அந்த 10 பணமரம் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி.ஆர். பாலுவோ ஜெகத் ரட்சகோ நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மார்க் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து வந்து கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. 1 லிட்டர் கல்லு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களானே, 120 ரூபா. 260 நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வழிபடத்தில் சம்பளம் போய் கொண்டிருந்தது. 10 நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலமா பெயில் கிடைக்குமா? அவருடைய தம்பி 280 நாட்களாக அப்ஸ்காண்டிங். ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நம்முடைய காவல்துறை 24 மணி நேரத்தில் பிடிச்சு வந்துருவாங்க. ஆனா 280 நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பியை காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா, அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை. ஐயா, இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல். கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு. எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரிகள் 17 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார். அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கிறார். இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிடிக்க முடியாது.
அதுல மோடி என்கின்ற மனிதன் 10 ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடியின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே ஒரு தெளிந்த நீரோடையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது. ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு. இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வருங்க. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில் வளம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும். அப்படிப்பட்ட கட்சி 1984 பாராளுமன்றத்தில் வெறும் 2 எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. 303 எம்பிக்களோடு 2வது முறையாக பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியுங்க, 400 தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி, கட்டாயம், காலத்தினுடைய கட்டாயம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.